Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம இது மாதிரி ஹார்ட் ஷேப்ல பாத்தீங்கன்னா ஹார்ட் மாதிரி இருக்கும். கீழ பேஸ் ஹார்ட் டைப்ல தான் இருக்கும். இது வந்து ஒரு சின்ன பாக்ஸ், ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி. இந்த பேஸ்கெட் பாத்தீங்கன்னா நமக்கு மல்டி பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல ஆர்கனைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல டைனிங் டேபிள்ல, நம்ம கிச்சன்ல எங்க வேணா நம்ம மல்டி பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து பேஸ் வந்து நிறைய டவுட் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இந்த பேஸ் காமிச்சு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் தான் நான் உங்களுக்கு பேஸ் காமிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி 15 ஒயர் எடுத்திருக்கேன். 5 அடியில் நம்ம ஃபர்ஸ்ட் லைன் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து போட்டுட்டு அந்த ஃபர்ஸ்ட் லைனோட சேர்த்து ரைட் சைடில் 7 லைன் போடுறோம். நார்மலாக ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி 15 லைனும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி 7 லைன் போட்டுடணும். 7 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டர்ன் பண்ணி லெஃப்ட் சைடில் 15 லைன் வந்து 2 லைன் மட்டும் போடணும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 வந்து 15 லைன் போடுற மாதிரி வரும் ரன்னிங் ஒயர் வச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மீதி இருக்கிற லைன் எல்லாமே நம்ம 9 வரைக்கும், நம்ம இந்த பேஸ் போட்டுட்டு 9 வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸ்டாப் பண்ணிட்டு 15ல் 9 போயிடுச்சுன்னா உங்களுக்கு 6 லைன் வரும். 6 லைன் வந்து நம்ம 9 லைன் மட்டும்தான் போடணும். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இந்த மீதி இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போடக்கூடாது. அப்படி போட்டால் தான் இந்த ஹார்ட்டின் ஷேப் கிடைக்கும் நம்மளுக்கு. ஆக்சுவலாக இது வந்து எங்கள் ஃப்ரெண்டாக தான் இந்த பேஸ்கெட் போட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கொடுக்குற கிஃப்ட்டு, அது பர்த்டேக்காகட்டும் இல்லை வெட்டிங் டே கிஃப்ட்டு, அது மாதிரி எதுவாக இருந்தாலும் யூனிக்காக இருக்கணும்னு நினைப்பேன். அதே நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைப்பேன். இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் இது போட்டிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹார்ட்டின் ஷேப்பு பேஸ்கெட் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஹார்ட்டுக்கு கிஃப்ட் பண்ணுங்க. வாங்க இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் 15 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். சாண்டில் 5 அடியில் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து நார்மல் ரன்னிங் ஒயர் வச்சு தான் நம்ம போட போகிறோம். ரன்னிங் ஒயரை ரெட் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ ரன்னிங் ஒயரில் எப்படி நாட் போடுறதுன்னு பார்க்கலாம். ஈக்குவலாக மடிச்சு வச்சிருக்கிறதுல இப்போ இதுதான் ரன்னிங் ஒயர். நம்ம வந்து பேஸ் வந்து கொஞ்சம் நிறைய போடுறதால கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ரெட் கலர் ஒயரு. நான் இவ்வளோ ஒயர் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். கம்மி பண்ணிட்டு இதை அளவு வச்சு இங்கே ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஃபோல்ட் பண்ணி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்த ஒயர் வந்து கீழ்ப்பக்கமாக திருப்பி வச்சுட்டு சாண்டில் ஒயரை ரைட் சைடு வச்சிருக்கேன். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு வச்சிருக்கேன். இப்போ ரைட் சைடில் இந்த ரெட் கலர் ஒயரை வச்சு லாக் பண்ணி கீழே சாண்டில் ஒயரை வந்து மேல் பக்கமாக இந்த ஒயரை வச்சு திருப்பியும் ரெட் கலரில் இருக்க நம்ம அளவு வச்சோம் இல்லையா, அந்த ஒயரை வந்து இந்த ஹோல்குள்ள விட்டு நாட்டை டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிட்டு இப்போ இந்த 2 ஒயரும் ஈக்குவலாக இருக்கா பார்த்துக்கணும். கம்பல்சரி நம்ம ரன்னிங் ஒயர்லேயோ கிராஸ் கட்லேயோ எதில் இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் நாட் போடும்போது ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம போட ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு நாட் ஜாயின் பண்ணிட்டேன்.
ஒயரை இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு சாண்டில் ஒயரை அது மேலே வச்சு டைட்டாக வச்சுட்டு சாண்டில் ஒயரை வந்து இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு ரெட் கலர் ஒயர் வந்து ரன்னிங் ஒயரை அது மேலே வச்சிடணும். வச்சு இப்போ கீழே இருக்கிற சாண்டில் ஒயரை இந்த லூப்புக்குள்ளே விட்டு நாட்டை டைட் பண்ணிடணும். இதுதான் ரன்னிங் ஒயரில் நம்ம ஜாயின் பண்ணுற மெத்தட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லைன் போட்டாச்சு. 15 ஒயரையும் நான் அட்டாச் பண்ணிட்டேன். அட்டாச் பண்ணிட்டு நம்ம இந்த இது ரெட் கலர் ஒயர் வந்து மெஷர் பண்ணி இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடணும். இது ஃபர்ஸ்ட் நாட்ன்றதால நம்ம அடையாளத்துக்காக ஒரு நாட் போட்டு ஐடென்டிஃபை பண்றதுக்காக போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரைட் சைட்ல 7 லைன் போடணும். நார்மல் ரன்னிங் ஒயர் வச்சு போடுற மாதிரி ரைட் சைட்ல 7 லைன் போட போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து 7 லைன் போட்டுட்டோம். இதுதான் முடிச்சு போட்டுச்சு ஃபர்ஸ்ட் லைன். 1 2 3 4 5 6 7 லைன் போட்டிருக்கோம். இப்போ இதை இப்படி டர்ன் பண்ணி இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் 2 லைன் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து ரைட் சைடு 7 லைன் போட்டிருக்கேன். லெஃப்ட் சைடு 2 லைன் போட்டிருக்கேன். 15 ஒயர் கட் பண்ணோம். பேஸும் வந்து 15 லைன் வரா மாதிரி தான் வரும். இப்போ பேஸ் இந்த பக்கம் வந்து என்னாலும் 15 வரும், இந்த பக்கம் என்னாலும் 15 வரும். நாட் போட்டுக்கிட்டே வரலாம். இப்போ நம்ம ரைட் சைட்ல போட்டது ஃபுல்லா நம்ம போட்டிருக்கோம். லெஃப்ட் சைட்ல 2 லைன் மட்டும்தான் ஃபுல்லா போட்டிருக்கோம். இப்போ வந்து 3வது லைன் நம்ம வந்து 9 வருஷம் மட்டும்தான் போடணும். இந்த பேஸ்கெட்ல இப்போ பேஸ் முடிச்சிட்டோம். பேஸ் பார்த்தீங்கன்னா 15 ஒயர் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த சைடும் 15 போட்டிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா 9 லைன் வர மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சைடில் எண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேயும் 9 லைன் வரும். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம கிராஸ் கட் ஒயர் கூட போடும்போது நம்ம கிராஸ் கட் ஒயர் கூட போடுவோம்ல, அதில் வந்து நான் இந்த மாதிரி நிறைய பிட்டு ஒயர் மீறும். டிஃப்ரெண்ட் டைப்பில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பிட்டு ஒயர்லாம் இந்த பேஸ்கெட் நம்ம போடுவோம் இல்லையா, பேஸ் போடுவோம் இல்லையா, அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து தென்னங்குச்சி சொருவாங்க. நம்ம தென்னங்குச்சிக்கு பதில் இந்த பிட்டு ஒயரே நம்ம சொருகணும்னா நம்மளுக்கு கூடையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்.
இந்த ஒயரும் வேஸ்ட் ஆகாது. இதுவே இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக இருந்ததுன்னா அதை வச்சு இன்னும் நிறைய யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் தனியாக நான். இப்போ இந்த ஒயரில் என்ன பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் எல்லா இடத்துலையும் இங்கே சொருவி வச்சுருக்கேன். அப்படியே நம்ம இது நார்மல் நட் கூட இல்லையா, அப்படியே இந்த ஸ்ட்ரைட்டில் அப்படியே சொருவலாம். இதே நம்ம கிராஸ் கட் போட்டு நம்ம இந்த மாதிரி ஒயர் சொருவணும்னா கிராஸில் சொருவிட்டிங்கன்னா உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். நம்ம இது கிராஸில் சொருவுனா பின்னாடி பக்கம் தெரியும். இதே இந்த பேக்குக்கு இந்த ஸ்ட்ரைட்டில் சொருவுனா தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒயர் எடுத்து இந்த லாஸ்ட்லேருந்து நம்ம கூட ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் சொருகி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பாட்டம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம இது ஸ்டோரேஜ் பேஸ்கெட் தானே போடுறோம். இது பாட்டமில் நம்ம ஒயர் கொடுத்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இதுமாரி ஒயர் இல்லை அப்படின்னா நீங்கள் தென்னங்குச்சி கூட சொருகலாம். அதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். சில பேருக்கு தென்னங்குச்சி சொருகிறது பிடிக்காது. அது திக்னஸாக தெரியுதுன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த ஒயர் சொருகலாம். இந்த மாதிரி வேஸ்ட் ஆகிற ஒயரை இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நம்ம சொருகி விட்டுடலாம். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் நாட்லேருந்து லாஸ்ட் நாட் வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக சொருகணும். இப்போது இன்னொரு ஒயரும் சொருகி காமிக்கிறேன். அவ்வளோதான். இதே மாதிரி சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை இது லாஸ்ட்டில் கட் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். இந்த ஒயரை கட் பண்ணிடாமல் பொறுமையாக பார்த்து இது வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு இப்போது எல்லா நாட்லேயும் நான் அப்படி தான் சொருகியிருக்கேன். இந்த பேஸ்கெட்க்கு ஃபுல்லாக அழகாக நீட்டாக ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு நான் லேடை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இதுக்கு லேடர் நட் போட போகிறோம் இல்லையா, அதனால் எங்கேருந்து வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் கொஞ்சமாக இங்கே ஒயர் விட்டுக்கிறேன் இது உள்ளே சொருகி விடுறதுக்காக. இப்போது நம்ம ரன்னிங் ஒயரை இப்படி மடிக்கிறோம். இந்த ஒயரை ரன்னிங் ஒயர் மேலே சுற்றி ரன்னிங் ஒயரை ஃபோல்ட் பண்ணி இந்த ரெட் கலர் ஒயரில் வச்சு கீழே இருக்க ஒயரை மேல் பக்கமாக கொடுத்து ஒரு நாட் போட்டுக்கணும். நார்மல் பாக்ஸ் நாட்லாம் இதில் யூஸ் பண்ணுறோம். அதனால் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், உங்களுக்கே தெரியும். நார்மல் நாட்டு ஈஸி தான். அப்படியே போட்டுக்கிட்டே
நான் இப்போது இதில் ஃபுல்லாக ஹைட் போட்டுட்டேன். இந்த பேஸ்கெட்டில் ஹைட் போட்டு ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிட்டேன். இதில் நம்ம லேடர் நாட் யூஸ் பண்ணோம் இல்லையா, அது பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டெப்பாக தெரியும். இது மாதிரி நீட் ஃபினிஷிங்காக தான் நம்ம இந்த லேடர் நாட் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் இந்த 2 நாட் மட்டும் ஃபினிஷ் பண்ணாமல் வச்சுருக்கேன். இது எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு காமிக்கிறதுக்காக தான். இப்போ நம்ம போட்ட நாட்லேருந்து 3வது நாட்டில் ரன்னிங் வேர் வச்சு போடுற எல்லா கூடையிலையுமே நம்ம ஃபினிஷிங் ஈஸியாக பண்ணிடலாம். ஸ்ட்ரைட்டாக இருக்கிற அப்படியே ஒயரில் வந்து நம்ம சொருகிட்டே போக வேண்டியதான். அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிராஸ் கட் கூடையில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த கூடையெல்லாம் ரொம்ப ஈஸி. இப்போ நான் 3வது நாட்டில் ஒயருக்கு ஒரு 5 நாட்டு உள்ளே போகிற அளவுக்கு ஒயரை விட்டு சொருகிறேன். அவ்வளோதான். சொருகிட்டு வேஸ்ட் அந்த ஒயரை கட் பண்ணிடணும். நான் ஹைட் வந்து 15 லைன் போட்டேன். 15 லைன் போட்டுட்டு ஒரு நாட் உள்ளே போகிற மாதிரி சொருகி விட்டுட்டேன். அவ்வளோதான். நம்மளுக்கு இந்த அழகான ஹார்ட் ஷேப் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Bye.